జై శ్రీ మాత్రే నమః. జై గురుதத் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மணி மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய சிறப்பான பலன்கள் தான். பொதுவா வருமானத்துக்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் கிடையாது. இந்த ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் வந்து கேதுவோட இணையறாரு. அந்த காலகட்டத்துல மட்டும் அந்த ஒரு 30 நாளுக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவுகள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். சுக்கிரன் கேது, அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி. அவரு வந்து கேதுவோட இணையும் போது பொருளாதாரம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பணம் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது வராம இழுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாதம் பிறக்கும் போது நல்ல அற்புதமான பலன்கள். சுக்கிரனும் குருவும் இணைந்தது. உச்சம் பெற்ற குருவோட சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி இணைவு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல இணைவுகள் தான். அப்புறம் வந்து உங்களுக்கு குருவோட புதன் சேர்றாரு. 2 குடையவரும் 5 குடையவர புதனும் குருவோட சேரும்போது இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானத்துல எந்தவித பாதிப்புகளும் இல்ல. நீங்க எதிர்பார்த்த பணங்கள் வரும். நல்ல வருமானம் வரும். சேம் டைம் அதே நேரத்துல செலவுகளும் அதிகமாகுங்க. இந்த மாதம் வந்து 12 குடையவர் உங்களுடைய ராசியில இருக்காரு. செவ்வாய் உங்க ராசிக்கு வரும்போது கடுமையான செலவுகள், விரயங்கள் அதிகமாகும். சுப விரயங்கள், அது கல்விக்காக இருக்கலாம் அல்லது விசேஷங்களுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி கூடுதலான செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்க முடியற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே பிளான் பண்ணிக்குவீங்க. என்ன செலவு எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்க செய்வீங்க. அதனால எல்லா விஷயங்களையும் சமாளிக்க முடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு கோச்சாரத்துல உச்சமா இருக்காரு. அது போக வந்து சுக்கிரன் கூட கேது இணைவு. அது போக வந்து குருவும் புதனும் இணைவு. இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு நல்ல அமைப்புகள், கிரக நிலைகள் வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள்ல இருக்கு. உங்களோட ஜாதகத்துல குரு திசையாக இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, சனியே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 11ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் வரும், லாபம் வரும். 10 கூடையவர் 11ல இருக்கும்போது, தொழில் மூலியமா நல்ல வருமானம், உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானங்கள் இருக்கு. பொதுவா நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி பிளான் பண்றது? அதே மாரி இத எப்படி செய்யறது? அப்படின்லாம் நீங்க ரொம்ப நாள் நினைச்சுட்டே இருப்பீங்கல்ல, அதெல்லாம் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்டான விஷயங்கள், தடைகள்லாம் இருக்கும்போது அத அப்படியே தகர்த்தெறிஞ்சு நீங்க ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிருவீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் புதன் வந்து உச்சமான குருவோட சேர்றாரு. பொதுவா குருவும் புதனும் சேர்ந்தாலே ஒரு ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. அப்போ குரு புதன் சேர்ந்த அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. தாராளமா எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யலாம். அந்த செய்யற விஷயத்திலயும் சக்சஸ் வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. இந்த ஆனி மாசத்துல நீங்க என்னென்ன விஷயம்லாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நீங்க நினைச்ச விஷயங்கள இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கூடுதலா கொஞ்சம் உழைப்ப போடணும். அப்போ கட்டாயம் நடந்துரும். அதே மாரி இன்னொரு விஷயத்துல கவனமா இருக்கணும். கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட வார்த்தைகள கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களோட ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்களோட ராசியில செவ்வாய் வரும்போது, செவ்வாய் வந்து என்னன்னா, அ வந்து ஒரு போர் வீரன் மாரி. எடுத்தோனே டக்கு டக்குன்னு கோவம் வந்து ஆக்ஷன்ல இறங்கக்கூடாது. உங்களோட ராசிக்கு அது வந்து சரிப்பட்டு வராது. பொதுவாவே ரிஷப ராசிங்கிறது என்ன ராசி? ஸ்திர ராசி. ஸோ யார் ஒருத்தர் வந்து எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா செய்றாங்களோ, அவங்க தான் சக்சஸ் ஆக முடியும். நெறைய பேர் நீங்க சொல்றீங்க, அது பலிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க உங்களுடைய ராசி தன்மை என்ன? நிலராசி, ஸ்திர ராசி. அப்போ வந்து நிலம் அப்டின்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொங்கி எழுந்துரும்னு நீங்க நெனைக்காதீங்க. அப்படியே அமைதியா இருந்து, ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமா செஞ்சு, நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். டக்கு டக்குன்னு ஸ்பீடா போனீங்கன்னா முடியாது. ஏன்னா, ராசிகள்லயே வந்து ஸ்திரம், அதே மாரி வந்து சரம், அதுக்கப்புறம் உபயம். இது மாரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ வந்து நீங்க என்னன்னா, சரராசி மாரி செயல்படக்கூடாது. ஸ்திர ராசி மாரி. ஒவ்வொரு விஷயம் வந்து பொறுமையா, நிதானமா யோசிச்சு செயல்படணும். சரிங்களா? அந்த மாரி செயல்பட்டீங்கன்னா, கட்டாயம் உங்க லைஃப்ல சக்சஸ் உறுதி, உறுதி, உறுதி. அதே மாரி இந்த மாதம் வந்து குருவும், புதனும் சேருது. ஒரு சாம்ராஜ்யத்த அமைக்கக்கூடிய யோகம் உங்க ராசிக்கு இருக்கு. அதனால நீங்க இன்னும் கூடுதலா எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி தான் செய்வீங்க. கூடுதலா இன்னும் நீங்க வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு செய்யும்போது, நிதானமா ஹேண்டில் பண்ணும்போது, அதாவது வெற்றிக்கு வெற்றி மேல் ராஜயோக அமைப்பு உங்க ராசிக்கு இருக்கு.
5ஆம் தேதி ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரனும் கேதுவும் இணையுது. உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவரும் அவருதான். ராசி அதிபதியும் அவருதான். அப்ப கடனால பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி வருமானத்துல தடை இருக்கு அப்படிங்கிறது உண்மதான். ஏன்னா கேது அப்படின்னாலே ஒரு தடைய குடுக்குறது. ஸோ நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல பணம் வராம போயிரும். இதுக்கெல்லாம் நீங்க கட்டாயம் வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடு அப்படின்னா, லக்ஷ்மி கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. அல்லது செல்வ கணபதி வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்திலேயே விநாயகர் இருப்பாரு. செல்வ விநாயகர், செல்வ கணபதின்னு இருந்தா கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. தேங்காய் எண்ணெயில 2 தீபம் போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டு, எனக்கு காசு பணம் வர்றதுல எந்தவித தடையும் குடுத்துறாத பகவானேன்னு வேண்டிக்கிட்டு, தேங்காய் கூட உடைக்கலாம். இல்ல உங்கனால முடிஞ்சுச்சுன்னா தீபம் போடுங்க. விநாயகருக்கு கடன் பிரச்சனை இருந்தாலே தேங்காய் எண்ணெயில தான் தீபம் போடணும். இது தந்திர சாஸ்திரத்தோடைய பரிகாரம். நெறைய பேர் இதுல வந்து என்னங்க சமைக்கிறது, தலைக்கு தேய்க்கிற எண்ணெயெல்லாம் போட சொல்றீங்கங்கிறீங்க. கடன் அடையணும் அப்டின்னாலே தேங்காய் எண்ணெயில பரிகாரம் தான் விநாயகருக்கு. ஸோ இத செஞ்சுருங்க. கட்டாயம் பணம் வரதுல அந்த தடைகள்லாம் இருக்காது. மெயினா வந்து என்னன்னா, மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேது அத வந்து நிலக்குலைய வச்சுருவாரு. சுக்கிரன், கேது உங்களுடைய ராசி அதிபதி வந்து கேதுவோட சேரும்போது, நெறைய மன இறுக்கங்கள் உருவாகலாம், அல்லது சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் உருவாகலாம். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா மெடிடேஷன் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம்ன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, உடனே அதுக்கு ஆக்ஷன் பண்ணாம, நிதானமா இருந்து செயல்பட்டா மட்டும் தான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லன்னா கேது கூட தப்பிக்கவே முடியாது. கேது ஒரே ஒரு விஷயத்துக்கு நல்லது. உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கிருங்க. கேது வந்து மருத்துவத்துக்கு ரொம்ப நல்ல கிரகம். அதனால உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை, தீராத பிரச்சனை அப்படின்னா, இந்த டைம்ல போய் நீங்க அதுக்காக வைத்தியம் பார்க்குறீங்க. எந்த டாக்டர வேணா பார்க்கலாம். ரெகக்னைஸ்டு நல்ல டாக்டரா பாருங்க. உடனே அந்த இது உங்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைச்சிரும். ஒரு சிலருக்குலாம் வந்து நல்ல வைத்தியம் கிடைக்காது. அதாவது அவங்க செலவு பண்ணுவாங்க. ஆனா வைத்தியங்க நல்ல ஒரு மெடிக்கல் இது கிடைக்காது. ஆனா நல்ல டாக்டர் கிடைக்கணும், நல்ல வைத்தியம் கிடைக்கணும் அப்டின்னா, இந்த சுக்கிரன், கேது உங்க ராசி அதிபதி அதுவும் இல்லாம 6 குடையவர் கேதோட சேரும்போது இந்த அமைப்பு குடுத்துரும். அதனால நீங்க இந்த டைம்ல வந்து இந்த மாசத்துல வந்து நீங்க வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். உடலும் வந்து பூரண ஆரோக்கியமாயிரும். படிப்படியா உங்க நோயிலிருந்து கட்டாயம் வெளிவர முடியும். மெயினா வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத மெயின். ஏன்னா இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாரி வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு குரு உச்சமாயிருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. 3ஆம் இடத்துலருந்து 9ஆம் இடத்த பாக்குது. அதனால கட்டாயம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிஷப ராசியில இந்த மாதம் வந்து நெறைய பேருக்கு வந்து வீடோ, அல்லது தொழிலோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு. வாகனம் கூட சில பேரு மாத்துவாங்க. இந்த மாரி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உறுதியாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கு. வீட்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பொதுவாவே ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. தொழில்ல வந்து அப்பப்போ வந்து கவனம் செலுத்தணும். ராகு இருக்கும்போது ஒரு சிலருக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியும், ஒரு சிலருக்கு அதல பாலாத்திலயும் கொண்டு போய் விட்டுருங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ராகு 2 வேலையும் செய்யும். ஏன்னா ராகு படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. 9ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் தொழில்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் இந்த கோச்சாரத்துல இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து டென்ஷன ஏற்படுத்தி குடுத்துருவாரு. அப்ப படபட படபடன்னு பேச்சு வருது. அதாவது கோவத்த அதிகப்படுத்தும். முன் கோவம் டக்குன்னு வந்துரும். எப்பவுமே நீங்க நிதானமா பேசுற நபராக இருந்தாலும் கூட, இந்த மாதம் வந்து அதிகமா வந்து முன்கோவம் டக்கு டக்குன்னு வார்த்தைகள விட்டுற மாரி வரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து அதாவது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்துல வந்து நிதானமாக பேசுறது, ஏதாவது சண்டை சச்சரவுகள் உங்கனால தாங்கிக்க முடியலன்னா, அந்த இடத்துலருந்து அப்போதைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுங்க. இல்ல அதே இடத்துல இருந்தீங்க, அதே சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு டெம்ப்ட் ஆகும், கோவம் வரும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, 6 கூடியவர் கேதோட சேரும்போது, அதுவே சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, வெளி நபர்களுடைய தொடர்பு, அதாவது 3ஆம் நபருடைய தலையீடுகள் வந்துரும். வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாரிலாம் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாதது.
அவங்களே ஒர்த் இல்லாத பீஸா இருப்பாங்க. வந்து உங்க வாழ்க்கைக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையா? நம்ம கவனமா இருந்துக்கிட்டாலே போதுமானது. அதனால ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. பொதுவா பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் வருமானம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு தான் இருக்கும். தொழில பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் தான். இருந்தாலும் கவனம் நீங்க கட்டாயம் செலுத்தியே ஆகணும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான டைமு. நெறைய நன்மைகள் தான் உங்களுக்கு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது. ஒரு இடமாற்றம் நீங்க விரும்பின துறையில, விரும்பின இடத்துல ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா நல்ல பயன்கள் உங்களுக்கு அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கட்டாயம் வரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய பேர் வந்து வெளியூரு, வெளி மாநில பிரயாணங்கள் இருக்கு. அதே மாரி புனித யாத்திரைகள், அதாவது கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு குருநாதர சந்திக்கக்கூடியது, குலதெய்வ வழிபாடுகள்லாம் இருக்கு. பொதுவா வந்து குரு, சுக்கிரன் இணைவு இந்த மாதத்திலே இருக்கனால, சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள அடையறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாரி கணவர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருந்தாலும், அவர்கிட்ட அனுசரிச்சு செல்றது ரொம்ப உத்தமம். உங்களுடைய ராசி அதிபதி கேதுவோட இணைந்திருக்கனால, உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்கள் வரத்தான் செய்யும். அத அப்படியே கொண்டு போய் கணவர்ட்ட காமிச்சுக்க கூடாது. அவர் உங்க மேல தப்பு இல்லைனாலும், ஏதாவது ஒண்ணு சண்டை போடும்போது, இந்த காலகட்டத்தில அனுசரிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கனால, குடும்பத்த வந்து நம்ம விட்டு குடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலயும், ரொம்ப அமைதியா போங்க. சுக்கிரன், கேது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மன இறுக்கத்த அதிகமா குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலாம், அதெல்லாம் சரியா போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க முக்கியமா தைராய்டு டெஸ்ட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பையில கட்டி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் போங்க. அதெல்லாமே வந்து குணமாகறதுக்கு அதிக வாய்ப்பு அல்லது வந்து நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமா இந்த வெயிட்டா இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அத மேனேஜ் பண்றதுக்கு இந்த டைம் உதவும். இந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த வந்து என்னன்னா, ஒரு சின்ன பதவியில போய் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நெனச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி. உங்களுடைய ராசி அதிபதி பிளஸ் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட சேர்றது பிரம்மாண்டமான வளர்ச்சி. அது இல்லாம உச்சம் பெற்ற குருவோடையும் சேர்றதும் ஒரு நல்ல வளர்ச்சி தான். அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. காசு பணம்லாம் அள்ளி வீசிரும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய சினிமா வாய்ப்பு, பட வாய்ப்புகள், அதே மாரி நிகழ்ச்சி அதாவது பாடக்கூடியதா இருந்தாலும் சரி, டான்ஸ் ஆடக்கூடியதா இருந்தாலும் சரி, கலைனாலே எல்லா விஷயத்தையும் குறிக்கும். எல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பே மிகப்பெரிய லெவல்ல உங்களைய பிரபலியப்படுத்திரும். மக்கள் கிட்ட சென்றடையிற மாரியும், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பும், பெரிய பெரிய வாய்ப்புகள், சின்ன வாய்ப்பு போய் பெரிய பெரிய வாய்ப்புகள், பிரபல்யம் அப்படிங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருந்தாலும், கூடுதல் கவனமாக தேவை, நிதானம் தேவை. நிதானமா செயல்படுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய முன்னேற்றத்திற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஆணி மாதம் ஏற்படுத்தி தருது. எந்த ஒரு புதிய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அது புதிய படிப்பாக இருந்தாலும் சரி, புதிய வேலை, புதிய தொழில், புதிய முயற்சி, அனைத்துக்குமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வின் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி இயங்குற ஒவ்வொருத்தருக்கும், ரிஷபராசினியர்களுக்கும் இந்த ஆணி மாதம் வெற்றியை கொடுக்க போகிறது. மேலும் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புணர்வு, நீங்கள் உங்களை நீங்களே மெருக்கேற்றி அந்த பொறுப்புணர்வு உங்களை சார்ந்து இருக்கக்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்த போகிறீங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சரி, உங்களுடைய முடிவை கைவிடாத நீங்கள் அந்த தன்னம்பிக்கை, உங்களுடைய சுய முயற்சி, சுய
உங்களுடைய அலசலால் மட்டுமே ஒரு உயர்வான இடத்துக்கு வர முடியும். அதற்குண்டான அனைத்துமே நீங்கள் முயற்சி பண்ணிடுவீங்க. இந்த மாத காலம் உங்களுக்கு கடின உழைப்பாளி, அதற்கேற்ற மாதிரியான பலன் கிடைக்கும். வருமானம் வரும், ஆனால் அதை கவனமாக கையாள வேண்டும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. யாராவது எளிதாக ஏதாவது சாட்சி கையெழுத்து கேட்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அந்த விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்படா சறுக்குவீங்கன்னு பார்த்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு உங்களை சுற்றி அந்த மாதிரி உங்களை எதிர்பார்த்துக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எதிர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிப்பு தடைபட்டு போனவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த படிப்பின் மூலமாக மாற்றம் ஏற்படும். உயர்கல்வி கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவாங்க. ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆனி மாதம். அதாவது சில விஷயங்கள் கவனமாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. நிறையா நான் ட்ரை பண்ணிட்டேன், கட் ஆஃப் 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய காதல் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்பாக இந்த ஆனி மாதம் இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, எதுலையாவது ஒன்றில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, லாட்ரி சீட் போடலாமான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் புதுசாக எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. ஏற்கனவே இருக்கிற தொழில், ஏற்கனவே இருக்கிற வேலை அப்படிங்கிற பழைய இதில் அப்படி கன்டினியூ பண்ணுங்கள். புதுசாக எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணாம். வேறு ஏதாவது புதிய முயற்சி உங்களுடைய சுய முன்னேற்றத்தில் சுய உழைப்பில் ஏதாவது சுய முயற்சி பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வச்சு ஒரு இது போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக வேணாம். எடுத்தனே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சு அளவாக செஞ்சு உங்கள் தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட ஒரு நல்லுறவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பாக இந்த ஆனி மாதம் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அம்மன் கோவிலில் அதாவது மகாலட்சுமி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை ஒரு உடை இல்லாமல் சரியான உடை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடை வாங்கி கொடுங்க. குளிரில் இருக்கிறவங்களுக்கு போர்வைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. சில பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கான ஆனி மாத பலன்கள். மிதுன ராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் கவனம் வேணும். அதாவது நீங்கள் எப்போவுமே சேமிக்கிறதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் சேமிப்பீங்க. அந்த சேமிக்கிறதுலேருந்து கையில் எடுத்து செலவு பண்ணால் உங்களால் அது முடியாது. எவ்வளோ தூரம் சேமிக்கணுமோ அவ்வளோ தூரம் சேமிக்க நினைப்பீங்க. தேவைக்கு கூட பயன்படுத்தாமல் ரொம்ப இழுத்து பிடிச்சி கொண்டு போகணுங்கிற மைண்ட் தாட்டு உங்களுக்கு இருக்கும். அதையும் ஓரளவு வெயிட் பண்ணி கொண்டு வந்து செலவு பண்ணிட்டாலும் அந்த செலவு பண்ணதை எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ரெஸ்ட்டே இல்லாமல் நான் அமௌண்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தமுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வேலையிலையும் தொழிலையும் மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் வருமானம் வரும். வருமானத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, குழந்தைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம், குழந்தைகளுக்குடைய நல்ல படிப்பு, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நல்ல ஒரு அழகான குழந்தைகள், உங்களை புரிந்து கொண்ட குழந்தைகளாக இருப்பாங்க. இப்போ வேலையில் மாற்றம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பதவி உயர்வுடன் கூடிய வெளிநாடு மாற்றம். மேலும் சொந்த தொழில் பண்ணுறீங்க, ஏற்கனவே இந்த ஊரில் தொழில் பண்ணிக்கிருக்கேன்ப்பா, புதிய ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா, இல்லை வெளியூரில் போய் பண்ணலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வெளியூரில் போய் தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு, புதுசாக ஏதாவது பிரான்ச்சஸ் போகிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா வரும். அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். நிறைய இடங்கள் வாங்கி போடுவீங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ஆனி மாதம் பொதுவாகவே அருமையான ஆனி மாதமாக இருக்குது. நீங்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது ரொம்ப அலட்சியமாக இல்லாமல் உங்களுக்கு உடல்நிலையில் வரும்போது ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சின்னதாக பிரச்சனை, இல்லை உடல் ஓய்வு இல்லாமல் இருக்கிறது, சில நேரங்களில் மன அழுத்தத்தினால பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் புதுசாக அத்தாரிச்சு கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நகை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு அதாவது என்ன 1 கிராமாவது காயின் வாங்கணும், ஒரு சின்ன
ஒரு நகையாவது ஏதாவது சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். அது நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதாவது ஒரு வயதானவங்க இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு வயதானவங்களாக இருந்தாலுமே படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. உயர்கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறையா உங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவீங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலான்னு சொன்னால், புதன்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். புக்கு, நோட்டு, பென்சில், பேனா வாங்கலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள். ரொம்பவே நன்றாக இருக்கும். உங்களுக்கு உடல் ஒரு ஆரோக்கியமும் பெரிய ஒரு அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆணி மாதம் ஒரு புதுசாக பிளான் எதுவும் இல்லாமல் நார்மலான பிளான்லேயே போப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்களா, நான் வந்து இந்த வேலையில் விடணும்னு நினைக்கேன், நான் புதிய வேலைக்கு சேரணும்னு நினைக்கேன் அப்படின்னா, அந்த புதிய வேலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விட்டு வெளில வந்துடுங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே அந்த வேலையை விட்டு விடணும்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லாத ஒரு தாமதத்தை கொண்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு. இதே இது தொழில் பண்ணிக்கிறீங்க, எனக்கு வந்து இந்த தொழில் விட்டு நான் புதிய தொழில் பண்ணுறேன், இல்லைனா பார்ட்னர் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை நான் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கு இறக்குன்னு சொல்லும்போது அந்த வெளிநாட்டு மூலமாக வர வருமானம் நன்றாக இருக்கும், அது மூலமாக பண்ணுறது. ஆனால் லோக்கல் சரௌண்டிங்கில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் நம்பி நீங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கா குவாலிட்டி இல்லையான்னு தெரியாமலாம் ஆர்டர் எடுத்து அதன் மூலமாக சில சங்கடங்கள் பட்டிருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயங்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மேலும் அதன் மூலமாக இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்கும்போது உங்கள் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவான பேச்சாக பேசுங்க. அல்லது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்கிட்ட நீங்கள் கவனமாக பேசக்கூடியான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதற்கெடுத்தாலும் கோபம். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனை இல்லாமல். ஆனால் உங்களுடைய தேவையில்லாத கோபத்தினால அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை வர்றதுக்குண்டான வாய்ப்பு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டை. என் பேச்ச குழந்தைகள் கேட்கவே மாட்டிக்காங்கன்னு சொல்கிறது, இல்லை அவங்க உங்களை ரொம்ப சேட்டை பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ரொம்ப கோபம் ரொம்ப ஹை லெவலில் உங்களுக்கு கோபம் போகும். அதனால் ப்ரெஷர் அதிகமாகிறது, இந்த மாதிரியான சின்ன பாதிப்பு வருது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் வேலை வருமானம் தங்குதடையில்லாமல் வருது, எந்தவித மாற்றமும் இல்லாமல் வருது. ஒரு சின்ன பிரச்சனையினால் ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகுதுன்னா அது கோபம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆணி மாதம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீக வழியில் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக பயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூர் போகிறது, இல்லை உங்களால் முடிஞ்ச டெய்லி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காக போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, யோகாசனம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதாவது உங்கள் உடலை நீங்களே பாதிப்பு இல்லாதமாக கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடெலாம் நிச்சயம் அவசியம். தியானம்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சில டைம்லாம் இப்போல்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு உடம்புக்குலாம் முடியாமல் போயெல்லாம் நிறைய பாதிப்புலாம் இருக்குது. அவங்களாம் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிச்சயமாக தியானம், கோயில் வழிபாடு பண்ணுங்கள். ஆன்மீக வழிபாடு என்ன கோவிலோ போய் வழிபாடு பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் அம்மன் வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். அம்பாள் வயசில் அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இதன் பாதிப்புகள்லாம் உங்களை விட்டு அகன்றும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு
அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறார். 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவர்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1 or 2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தலையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தலையானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா இந்த உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது.
அதாவது ரிஷபம் மிதுனம் மிருகசீரிஷம் 2 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார் அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் இருக்கார். அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6 17/7/26 வரலாம் 32 நாட்கள் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பார்ப்போம், பலன்களை சொல்லுவோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்ற குருவோடு இருக்கார், நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்துப்பணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10ல் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே குரு பகவானும் சனியும் வந்து சனி 11ஆம் இடத்துலையும் குரு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கறது. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 2 மறைவு ஸ்தானம், அதாவது உங்களுக்கு வந்து 8ஆம் இடம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்துக்கு உண்டானவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா ராசிநாதனே வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, ஏன்னா தனக்காரகனே போய் அங்கே நிற்கிறதுனால பண வரவு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உள்ள வரார். எப்போ அப்படின்னா ராசியில் வரக்கூடியது 19/6/2026 வந்து உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வரார். செவ்வாய் வந்த உடனே பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் பார்த்தோம்னா அதாவது வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா உடல்நிலையில் பார்த்தலையானால் செவ்வாய் உங்களுடைய ராசியில் உட்காரதுனால சப்தமாதிபதினு சொல்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உடல்நிலையில் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் இது பார்த்தோம்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல தனஸ்தான அதிபதி, தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுறார். அவரே 5ஆம் இடத்துக்கு அதிபதி. இதனால் என்னென்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது அது வந்து வீரியத்தை அதிகமாக்கும். அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், இந்த ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவுன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்லபடியாக இருக்கக்கூடிய, அதுவும் வந்து புத்திர காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக கவுன்ஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு படபடப்பு இருக்கும். இருந்தாலும் புதன் இருக்கிறதுனால நளினமாக பேசி எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் குடும்பஸ்தானத்திலே போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது.
சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு மாறுதல்கள் வரும். அது தவிர பால் சம்பந்தமான வியாபாரங்கள், அது தவிர வெள்ளை ஆடை சம்பந்தமான வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர உங்களுடைய இந்த லைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக செல்வங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் டபுள் இல்லைனா ட்ரிபிள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். என்ன சார் நீங்கள் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் 75,000 பாயிண்ட் 72,000 பாயிண்ட் ரொம்ப கிராஷ் டவுனில் இருக்குது, இது எப்படி சார்? இன்னுமே படிப்படியாக ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து உட்கார்றதுனால வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து 2ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்தாலும் பேச்சு படபடப்பாக வந்ததுனாலும் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறதுனால நளினமாக வந்து எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வேலையை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சில நாட்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிற நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 29/6/2026 1/7/2026 வரலும் உண்டான நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தாயார் போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க. உங்களுக்கு வருகின்ற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக காத்திருக்கிறது.